Hello everyone, welcome to Studying World Tamil. நான் உங்கள் சுதர்ஷன். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த 12 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹாரி பாட்டரோட வீடியோ ஒரு நல்ல ரீச்சும் கிடச்சிச்சு, ஒரு நல்ல ஸ்கோப்பும் கிடச்சிச்சு. உங்களோட சப்போர்ட்டை நான் கமெண்ட்ஸ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ். அடுத்தது அதை தொடர்ந்து நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் ரிசர்ச்சுங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற ஹேபிட்ஸை பற்றி 8 பார்ட்ஸாக நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட செகண்ட் பார்ட் கண்டினியூஸாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்காம இந்த வீடியோக்கு வந்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜோட லிங்க் வந்து அங்கே கொடுத்துருப்பேன். முடிஞ்சால் அதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் ரிசர்ச்சில் இருக்கிற ஹேபிட்டான கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், டார்க் ஃபாரஸ்ட், லேக், ராக்கி மவுண்டைன், வால்கானிக் பேஸ்டரோட இதை சும்மா ஒரு இன்ட்ரோவாட்டை கொடுத்துருந்தோம். அப்புறமேட்டு கிராஸ்லேண்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதில் இருக்கிற கிரியேச்சர்ஸான பிக்ஸி, நிஃப்லர், கர்னல், போர்லக், அப்ரக்ஸானை பற்றியும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஹேபிட்டான இந்த ஃபாரஸ்ட் பற்றி என்ன சொல்லியிருந்தேன்னா, அதிகமான மரங்களை ஃபாரஸ்ட்டில் இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ஒரு மீடியமான இருக்கிறது தான் வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹேபிட்டில் அப்படி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கிரியேச்சர் வந்து ரொம்ப சின்ன கிரியேச்சர் வந்து ரொம்ப பெரிய கிரியேச்சர் வரையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமான கிரியேச்சர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கோவப்படுற கிரியேச்சர்னு சொல்ல முடியாது, மாடரேட்டான கிரியேச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் என்னென்ன கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குன்னா ஃபேரி, பவுட்ரக்கில், கிரவுண்ட், ஹிப்போகிரிஃப், வீல்ஸ், கிரீன் ட்ராகன். இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிரியேச்சர் எதுனா ஃபேரியோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஹேர் கலரும் அதே மாதிரி தான், ஹை கலரும் ஒவ்வொரு கிரியேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இது வந்து எந்த கிரியேச்சரோட ரிலேட்டடாக இருக்கும்னா பிக்ஸி டாக்ஸி கிரியேச்சரோட ரிலேட்டடாக இருக்கும். இதோட ஹைட் வந்து எவ்வளோ வரையும் இது வளரும்னா 1.5 இன்ச்சஸ் வரையும் வளரும். இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டலி தான், அதாவது ஈஸியாக சாகிற மாதிரி தான் இது இருக்கும். அதுவும் இல்லாமல் ரீஜெனரேட், அதாவது திரும்பி வந்து இதால் உயிர் வாழ முடியாது, ரீலைஃப் இருக்காது. அதாவது இதோட டெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா ரொம்ப சின்னதாக இன்செக்ட்ஸோட விங்ஸ் இருக்கிற கிரியேச்சர். அதுவும் இல்லாமல் சின்ன ஃபேரி மேஜிக்கல்லாம் இந்த கிரியேச்சர்லாம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா மரம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் புல்வெளி இருக்கிற இடத்துலையும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எதுக்கு வந்து விசாரிச்சுலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சீலிங் பல்ப் பாட்டு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதனால் இது வந்து பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இது 1943 வந்து இந்த ஃபேரி கிரியேச்சர் வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் வந்து நிறைய சுற்றிட்டு இருந்துச்சான். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டீச்சர்ஸ், அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து அதை வந்து இந்த எக்ஸ்மஸ் ட்ரீயில் கட்டி விட்டு அதை ஒரு பல்ப் பாட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் இப்போ கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்ன்ட்டு ஒரு கிளப்பு வந்ததுலேருந்து தான் அது அப்புறமேட்டு அதை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த கொடுத்து அதை சேஃபாக வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஹேபிட்டில் வந்து அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது இதால் பேச முடியாது, ஆனால் இதால் பஸ்ஸிங் பண்ண முடியும். பஸ்ஸிங்னா என்னென்னா இந்த தேனியோட சவுண்ட்லாம் கேட்டு பார்த்துருப்பீங்கள்ல, அதே தான் பஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து போஷன்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது சலைவாகவும் அப்புறமேட்டு இதோட விங்ஸும் வந்து போஷன் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதோட லைஃப் டைமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர்ஃப்ளை ஆட்டவே தான் இருக்கும். அப்பியரன்ஸும் அப்படியே பட்டர்ஃப்ளை ஆட்டம், ஹியூமனும் பட்டர்ஃப்ளையும் கலந்து எப்படி அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக எப்பயும் வந்து பெரிய லீவ்ஸில் வந்து இது வந்து எக்ஸெல்லாம் லே பண்ணும். அது வித்தின் 1 to 3 வீக்ஸ்லேயே வந்து அது இந்த எக்ஸெல்லாம் லாவாவாக கன்வெர்ட் ஆகி லாவாலேருந்து பூப்பாக அப்புறமேட்டு கேட்டர்பில்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் அது ஃபேரியாக மாறிடும். ஒரு நேரத்தில் 50 எக்ஸ் வரையும் இதால் போட முடியும். ஆனால் வந்து இந்த எக்ஸெல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அழிஞ்சிரும். ஒரு சம் ஆஃப் ஒரு 10லேருந்து 20க்குள்ளே தான் வந்து இந்த எக்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா பவுட்ரக்குங்கிற ஒரு கிரியேச்சர் வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். அடுத்து பார்க்க போகிறது நம்ம அதே கிரியேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த கிரியேச்சர் என்னென்னா பவுட்ரக்கில்.
இந்த கிரியேச்சரோட ஐ கலர் எப்படி இருக்குன்னா ப்ரௌனில் இருக்கும், ஸ்கின் கலர் வந்து க்ரீனில் தான் இருக்கும். இதோட ஹைட் வந்து 8 inches வரையும் இதால் வளர முடியும். ஒரு லைஃப் டைம் வந்து மோர்டாலிட்டி தான். ஒரு டிஸ்டிங்ஷன் என்னென்னா இதால் வந்து செத்துப்போன ஒரு மரத்துக்கு கூட உயிர் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க, செடி மரத்துக்கு. இது வந்து எதை சாப்பிடும்னா இன்செக்ட்ஸையும் வார்ம்ஸையும் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வீடு வந்து ட்ரீ தான். இந்த கிரியேச்சரை வந்து நம்ம எதில் பார்த்துருப்போன்னா ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அந்த கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வால்ட் மூவிலையும் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அந்த வேர் டு ஃபைண்ட் தெம் 2 மூவிலையும் வந்து இந்த கிரியேச்சரை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் இந்த நியூஸ் கமெண்டர் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தெம்ங்கிற புக்கில் வந்து மெயினாக வந்து காப்பாற்றக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இந்த கிரியேச்சரை தான் வந்து நியூஸ் கமெண்டர் வந்து இது பண்ணியிருப்பார். இந்த கிரியேச்சரை வந்து என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா கார்டியன் ஆஃப் ட்ரீஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த ப்ரௌட்டர் கிரியேச்சர் வந்து நிறையா இருந்துச்சுன்னா இதை வந்து பிரான்ச்னு சொல்லுவாங்க. இந்த கிரியேச்சர் வந்து எப்பயுமே ரொம்ப ஷையாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். இது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதோட மெயினாக அது சாப்பிடக்கூடியதே ஃபேரியோட எக்ஸை மட்டும்தான் இது மேக்ஸிமம் சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு இந்த ஹேபிட் மட்டும் இல்லாமல் தனியாக வந்து கிரேட் லேக் பக்கத்தில் ஒரு பெரிய ஐஸ்லேண்ட் வந்து இந்த ப்ரௌட்டருக்காகவே ஆகோட் ஸ்கூலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நியூஸ் கமெண்டரோட சூட் கேஸில் வந்து நம்ம மூவிலே பார்த்துருப்போம். நியூஸ் கமெண்டரோட சூட் கேஸில் வந்து இந்த கிரியேச்சருக்குன்னு தனியாக ஒரு இடமே இருக்கும், ஹேபிட்டே இருக்கும். அடுத்தது கோணம். இந்த கிரியேச்சரோட ஸ்கின் கலர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரௌன் அண்ட் லைம் கலரில் தான் இருக்கும். இதை வந்து அதர் நேம், அதாவது இதை வேறு எப்படி கூப்பிடுவாங்கன்னா கார்டன் க்ரௌண்ட்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து கார்டன்ஸில் தான் அதிகமாக இருக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 feet வரையும் வளரும். இதோட லைஃப் டைம் வந்து மோட்டல் தான். இதோட டிஸ்டிங்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷார்ட் சைஸ் மனுஷனாட்டவே இருப்பான். அதுவும் இல்லாமல் பொட்டேட்டோ ஹெட்ஸ், அதாவது பொட்டேட்டோவாட்ட ஹெட் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான பைட்டிங் டீத்ஸ் இருக்கும். ஆனால் இது ஆர்ம்லெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்பயுமே கார்டனில் தான் லிவ் பண்ணும். அதில் வந்து இந்த ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாக்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மார்க்ஸ் ஆட்டவே தான் இது வந்து இந்த கார்டனில் ஹோல் போட்டு இருக்கும். இது வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் வார்ம்ஸ் எல்லாம் சாப்பிடும். இது வந்து நிலத்தில் வந்து ஓட்டை போட்டு 100 அடி வரைக்கும் கூட இதெல்லாம் போக முடியும். இந்த கான்ஸோட சலைவாவை வந்து போர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஹிப்போகிரிஃப். இந்த டைப் ஆஃப் கிரியேச்சரை வந்து நம்ம ஹாரி பாட்டர் இந்த பிரிசன் ஆஃப் ஆஸ்கபான் மூவியில் பக்கிங்கிற ஹாக்ரிட் வளர்த்த ஒரு பெட்டாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி இதோட ஹை கலர் வந்து எப்பயுமே ஆரஞ்சில் தான் இருக்கும். இதோட ஹேர் கலரும் வந்து ஃபெதர்ஸும் எப்பயும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்கும். என்னென்னா ஸ்டோமி கிரே, செஸ்னட், ப்ரௌன்ஸ், பிங்கிஷ் ரூம், இங்கி பிளாக்ல இருக்கும். இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஜெயின்டிங்கான ஒரு ஈகிளோட ஃப்ரண்ட்டும் அப்புறமேட்டு ஒரு பெரிய ஹார்ஸோட பேக்கும் தான் இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு பெரிய ஈகிளோட கழுத்து இருக்கும். கால் வந்து ஃபஸ்ட்டு 2 கால் வந்து பார்த்திங்கன்னா ஈகிளோட கை மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இருக்கிற 2 காலும் அதோட வாழை வந்து ஹார்ஸ் காட்டவே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒயிட் அண்ட் கிரே கலரில் தான் பார்த்துருக்கோம். இது வந்து எந்த கிரியேச்சரோட வந்து ரிலேட்டடாக இருக்குன்னா கிரிஃபிங்கிற ஒரு கிரியேச்சர் இதே மாதிரியே என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இதில் வந்து ஈகிளும் அப்புறமேட்டு ஆர்ஸும் இருக்குது. அதில் வந்து அப்படியே ஈகிளும் அப்புறமேட்டு லைனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இதோட லைஃப் டைம் வந்து மோர்டாலிட்டி தான். அப்புறமேட்டு இது வந்து 10 feet வரையும் இதோட லென்த் வந்து இருக்கும். அப்புறமேட்டு வந்து இது வந்து ரொம்ப லக்கியான அனிமல். இதை வந்து மேக்ஸிமம் கேலண்டர்லாம் போடுவாங்க. அதாவது ஹாகர்ட்ஸ் கேலண்டர்லேயும் அப்புறமேட்டு விசார்டிங் எந்த வீட்டில் போயிருந்தாலுமே கேலண்டரில் கண்டிப்பாக இதோட ஃபேஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இதோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதை வந்து விசார்டிங் வேர்ல்டை பொறுத்தவரையும் ரொம்ப லக்கியான அனிமல். இதை பார்த்துட்டு போனால் எந்த வேலையாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் ரொம்ப சம் ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும் இந்த அனிமல் வந்து பெட்ரோனஸ் சாமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு கார்னிவஸ் அனிமல் தான். இது வந்து இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸு அப்புறம் சின்ன சின்ன மேமல்ஸ் எல்லாம் சாப்பிடும். இது வந்து ஆக்ரோஷமான மிருகம் தான். இருந்தாலும் ஒருத்தரோட நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது அப்படி இருக்காது. சில டைம் வந்து எந்த ஃபுட்டும் கிடைக்கலன்னா வார்ம்ஸை கூட இது சாப்பிடும். இது வந்து ப்ரீடிங் டைமில் வந்து இது ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய நெஸ்ட்டு, அதாவது நிலத்தில் ஒரு பெரிய நெஸ்ட்டை கட்டிட்டு ஒரே ஒரு முட்டை தான் ஆகிடும். அதுவும் ரொம்ப 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அந்த முட்டை பொரிஞ்சு வரதுக்கே பல மாதம் தான் ஆகும். இதுக்கிட்ட வந்து போகும்போது ஒரு ப்ராப்பர் டெக்னிக் இல்லாமல் இதுக்கிட்ட போய் வந்து இதோட மாஸ்டர் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து தான் இந்த கிரியேச்சர் தான் வந்து அதோட மாஸ்டர் யாருன்னு வந்து கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீல்ஸ் க்ரீன் ட்ராகன்.
இதோட ஸ்கின் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் இருக்கும். இது வந்து எந்த டைப் ஆஃப் கிரியேச்சர்னால் ஒரு பெரிய ட்ராகன் டைப் கிரியேச்சர் தான். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃபீட் வரையும் இதால் வளர முடியும். இதோட லைஃப் டைம் வந்து மோர்டாலிட்டி தான். இது வந்து ஒரு பெரிய நெஸ்ட்டை வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய மவுண்டெயினில் தான் வந்து இதை கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரியேச்சரை வந்து, அதாவது இந்த ட்ராகனை வந்து நம்ம எந்த மூவியில் பார்த்துருப்போம்னா ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ட்ரைவிசர் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபெலர் டார்கோர் வந்து இந்த ட்ராகனை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராகனை வந்து சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ட்ராகன்லாம் வந்து ஹியூமன்ஸை பிடிக்காது. இது எந்த டைமில் நடந்துச்சுன்னா 1994 நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரேரான பீஸ் ஆஃப் ட்ராகன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராகன்ஸ்லாம் வந்து ரொமேனியாவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ராகன்ஸோட ஃபுட்டு பார்த்தீங்கனாலே ஒரு ஷீப் தான். இந்த ட்ராகனோட இக்கலர் என்ன இருக்குன்னா ப்ரௌன் அண்ட் க்ரீன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராகன் வந்து நல்லா வந்து ரொம்ப ஹைட்டாகவும் பறக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வந்து ஃபயரையும் இதால் இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வர Jan 16 வந்து என்னோடய பர்த்டே வருது. அது ஒரு புது சீரீஸ் வந்து நம்ம விசாரிங்கள் தமிழ் சேனலில் வந்து புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அது என்ன சீரீஸ்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த சீரீஸ் என்னென்னு என் பர்த்டே அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். Until then, shining off solution. Thanks for watching.